சென்னை பெசன்ட் நகரில் தாறுமாறாக காரை ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய ஆந்திர எம்பியினுடைய மகள் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன், இந்த விவகாரத்தினுடைய பின்னணி என்ன? எவ்வளவு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு? கூடுதல் தகவல்கள். சென்னை பெசன்ட் நகர்ல நேற்றிரவு உறங்கிக் கொண்டிருந்த பெயிண்டர் சூர்யா மீது அதிவேகமாக வந்த கார் ஒன்று அவர் மீது ஏறி சென்றதுல அவர் படுகாயம் அடைந்த நிலையில அரசு மருத்துவமனையில சேர்க்கப்பட்ட நிலையில அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த சம்பவமானது அப்பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில இந்த விவகாரம் தொடர்பாக போலீசார், அதாவது அடையாறு போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில இந்த கார் பதிவெண்ணை வைத்து யார் இந்த காரை ஓட்டி விபத்தை ஏற்படுத்தின என்பது தொடர்பாக நடத்திய விசாரணையில அந்த காரை ஓட்டியது பெண் என்பது தெரிய வந்ததை அடுத்து இது தொடர்பாக போலீசார் கூடுதலாக நடத்திய விசாரணையில இந்த விபத்தை ஏற்படுத்தியது ஆந்திர மாநிலம் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி ராஜ்யசபா எம்பியான பீடா மஸ்தான் ராவின் மகள் பீடா மாதுரி என்பது விசாரணையில தெரிய வந்துள்ளது. இவர் பெசன்ட் நகர்ல தங்கி வரும் நிலையில இவர் சொந்தமாக பாண்டிச்சேரியில ஒரு தனியார் நிறுவனம் நடத்தி வருவதும் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து கண்காணிப்பு கேமரா பதிவான வாகன எண்ணை வைத்து அவருக்கு சம்மன் கொடுத்து விசாரணைக்கு ஆஜராகுமாறு உத்தரவிட்டார். அதன் அடிப்படையில பீடா மாதிரியானது இன்று மாலை ஆஜராகி இது தொடர்பாக விளக்கம் அளித்தார். குறிப்பாக இவர் மீது 304A, அதாவது அஜாக்கிரதையாக செயல்பட்டு வாகனத்தை இயக்கி மரணத்தை விளைவித்தல் என்ற பிரிவின் கீழே வழக்கு பதிவு அவரை பெசன்ட் நகர் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட இவரிடம் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக இவர் ஏதேனும் மது அருந்திவிட்டு வாகனத்தை இயக்கினாரா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்பது தொடர்பாக தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விசாரணையானது அரை மணி நேரத்துக்கும் மேலாக அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக 304A என்பதால் இது பெயிலபிள் செக்ஷன் என்பதால் உடனடியாக அவரிடம் விசாரணை மேற்கொண்டு அதன் பிறகு காவல் நிலைய ஜாமீனில் விடுவிக்கவும் போலீசார் தரப்புல திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. தற்போது இவர் கைது செய்யப்பட்டிருப்பதால் மற்றொரு பெண்ணும் இருந்ததாக கூறப்படுகிறது. அவருக்கும் இது சம்பந்தம் உள்ளதா என்பது தொடர்பாகவும் தற்போது கூடுதலாக போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விசாரணை நிறைவடைந்த பிறகு அவர் காவல் நிலைய ஜாமீனில் விடுவிக்கப்படுவார் என்பதும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி சாலமன், உங்களுடைய தகவல்களுக்கு. அவங்க கூப்பிட்டு விட்டாச்சா கேட்க சொன்னது கேட்டாச்சு. அதுக்கு நீ மட்டும் அடிப்படுது நீ ஃபர்ஸ்ட் ரூடா கேக்குறீங்க. ரூடா ஏன் பேசுறீங்க? ரூடா ஏன் பேசுறீங்க? அவங்க கூப்பிட்டு விட்டாச்சா கேட்க சொன்னது கேட்டாச்சு. அதுக்கு நீ மட்டும் அடிப்படுது நீ ஃபர்ஸ்ட் ரூடா கேக்குறீங்க. ரூடா ஏன் பேசுறீங்க? ரூடா ஏன் பேசுறீங்க? அவங்க கூப்பிட்டு விட்டாச்சா கேட்க சொன்னது கேட்டாச்சு. அதுக்கு நீ சென்னை பெசன்ட் நகரில் தாறுமாறாக காரை ஓட்டி விபத்தை ஏற்படுத்தியதில் நடைமேடையில் படுத்திருந்த சூர்யா என்ற இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் நேற்று இரவு அரங்கேறியது. இதனைத் தொடர்ந்து விபத்தை ஏற்படுத்திய ஆந்திர எம்பியினுடைய மகள் பீடா மாதுரி தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தி விவரங்களை செய்தியாளர் வழங்கும் பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.